Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு சூப்பரா டேஸ்டியான ரெட் சாஸ் பாஸ்தா பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்தா 500 கிராம், பூண்டு பொடியா நறுக்குனது 3 ஸ்பூன், வெங்காயம் 1, இது ஆப்ஷனல் தான், தக்காளி 6 மீடியம் சைஸ்ட், காஷ்மீரி காய்ந்த மிளகாய் 10, ஆலிவ் ஆயில் 3 ஸ்பூன், இதுக்கு பதில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில்னு எடுத்துக்கலாம், பட்டர் 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் 1 பவுல், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 2 ஸ்பூன், ஒரிகானோ 2 ஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த ரெட் சாஸ் பாஸ்தாக்கு பெனே பாஸ்தா சூப்பராக இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் எந்த பாஸ்தா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பாஸ்தாவை வேக வைக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்தா வேக வைக்கிற டைமிங்கை பேக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு, 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிடுங்க. தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் 1 கிளாஸ் நார்மல் தண்ணி வச்சு அலசி விடுங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெட் சாஸ் பண்ணலாம். பேன் சூடு பண்ணி 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தக்காளியில் இருக்கிற இந்த ஹார்டான பார்ட்டை மட்டும் எடுத்துருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது கூட காஷ்மீரி காய்ந்த மிளகாயும் சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தக்காளியிலேருந்து தோல் தனியாக வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடுங்க. தக்காளியில் இருக்கிற தோலில் உரிச்சு எடுத்துருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாஸ்தா பண்ணலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய், பட்டர், பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணுங்க. பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். நல்லா வதக்கி விடுங்க.
வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கேரட், முட்டைகோஸ், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். 1 கப் வேக வைத்த கார்ன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்ச ரெட் சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து கலந்து விடுங்க. கடைசியாக 1 ஸ்பூன் சர்க்கரை, ரெட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்ச பாஸ்தாவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ சீசனிங் சேர்த்துக்கலாம். மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், பாஸ்தா சீசனிங், ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக துருவன சீஸ் சேர்த்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியாக ஜூஸியான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த சூப்பரான ரெட் சாஸ் பாஸ்தாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.